இந்த புரோக்கரை காணோம். கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும். இவன் ரெடி ரெடியா கண்ணு? பல்லு விளக்குறியா? நல்லா விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொண்ணுசாமி போலாமா? போலாம். ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ பொண்ணு பார்க்க போறான்ல, இன்னைக்காவது பல்லு விளக்கணும்ல. ஊதுறா கண்ணு. என்ன வாய் இப்படி நாறுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. வாடகண்ணு குச்சி தான் நாத்தம் பழக்கு வீசிடு. புண்ணியகோடி புண்ணியகோடி வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காந்துட்ட போகுதுங்க. இவர்தான் மாப்பிள்ளை தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு. இவர்தான் பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்த அப்பன். அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ணை கூப்பிடுறீங்களா? ஒண்ணு கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளைய பத்தி கேக்குறேன். சொல்லையா. மாப்பிள்ளை பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையே இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட வண்டி வாங்கின எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நொண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டாருன்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்புவாருங்க. பகல்ல மட்டுமாக்கு. ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படி என்ன வேலை செய்வாருங்க? இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்னைய ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு வயக்காடு. என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவரு மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாட்சி இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமாக்கு? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாட்சின்னு பேர் வச்சேன். நுங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருப்பீங்களா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அடே நம்ம மன்னாரு. ஐயா ஐயர் எங்க வந்தா? என்ன மன்னாரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டேய் என்னங்க ஐயரா, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு இவனா? தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நன்னா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழிலதிபர் தானே. இது ஒரு தொழிலா? ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விக்கிறவங்க கூட தான் தொழிலதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கிறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழிலதிபர் ஒத்துக்கிட்டு இருந்துப்பீங்க. இப்ப தாய தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்கய்யா. கூட்டிட்டு போய் காமிக்கிறான்னு சொன்னையா? என் பையனை பாத்தியா? வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ அது கூட வெளிநாடுதாயா? ஒத்துக்க மாட்டியா? இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல 4 கேள்வி கேட்டால்னா இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா. நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னய்யா நான் கேட்ட கேள்வியா மறுபடியும் கேக்குறான். ஐயோ என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கேன். இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிரேன். வாங்கன்னு. ஆமா, இவர்தான் மாப்பிள்ளை. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய் ஹாய் ஹாய். மாடு ஓட்டாத. உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன். ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. ஐயோ தண்ணி காட்டுறா. You like me? Yes. மேஜிட்டாயா? யோ உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask. வரதட்சணை? என்னடா முழிக்கிற? சீக்கிரமா நோன்றா. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். யோ உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா தெளிவா சொல்றது இல்லையா? கண்ணு நீ சொல்லிடு. No. கேட்டுக்கமா. Are you graduate? No. You bloody cheat. Yes. சுத்தம்.
கம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோவிந்த கோவிந்த. யோ தரகற, என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு 3 மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா, உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடா கூடமா போய்கிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கஞ்சி அப்படியே ஓடிடுவான். இல்லன்னா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க. ஐயா, என்ற பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ்ங்க. உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். காலில் வந்து மன்னிப்பு கலியா. செருப்பு தொட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. 2 நிமிஷம் ஓடிடுறேன். அட பாதி, பாதியில விட்டு ஓடி போறான். என்றா தூங்கிட்டியாக்க கால் எடுத்து போடு. முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரா போலாம். அப்ப கல்யாணம் கல்யாணமா? தவளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பானுங்க வந்து வாடா. Stupid fellows. என்னம்மா கூப்பிட்டீங்களா? போயா வழியே. சரிடா புண்ணாக்கு. என்னங்க வந்த கலப்பு தீர காப்பியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வரக்காப்பி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வரக்காப்பியாக்கு மாப்பிள்ளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாண பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாழ்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடடட, ஒத்து போற வியாபாரம். 10 படி பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். யோ, மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படி ஆகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ சிரிக்காத. வாம்மா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. அம்மா மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதோ ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்ன அப்பனே ஒத்துக்கிட்ட, நீ என்ன பொறாமப்பட்டுக்கிட்ட மாவனே? நீ போய் பேசு, அவனை கூட்டுப்பா. நல்ல விளாவரியே பேசிட்டு வாங்க, போங்க. நல்லா பேசுங்க, நிதானமா பேசிட்டு வாங்க. யோ, சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க, நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வவுத்த கலக்குது. ஏமா முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். கூப்பிட்டீங்களாமே நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு உள்ள போகும்போதே நினைச்சேன் ஏதாவது வில்லங்க வரும்னு. என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. யோ, யோ தரகிற என்ற பையனோட நிலைமை பாத்தியா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனே என்னடா கோலம் இது? எல்லாம் உன்னாலதாயா? ராசா வாடா. மவனே என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. 2 குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன? இப்ப பாரு இந்த நாய மகன் இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க?
யோ நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால் இந்த ஆட்ட இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க நீங்க. புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பார்த்து தான் எனக்கு கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டான்? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானே? 2 கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவனே நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு. அட பொண்ணு வருது. பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாமா இதான் மாப்பிள. பொண்ணு நல்லா இருக்கு. கட்டப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க. நாங்க தான் வந்துட்டோமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? என்னவா சும்மாரியா? இங்க வருமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள. என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. நிறுத்துங்க. சரி இங்க வருமா, நான் சாப்பாட்டு பிரிய. எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பாடினா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான்னு நமக்கெல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானோ உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். ஆனா இருங்கப்பா, என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்ப நான் கேட்க போற கேள்வியில தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா, இதுவரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ளை என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணுகிட்ட என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்ன? இது ஆளாளுக்கு என் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்தேன் நானு. மரியாதையா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டி கூட்டு வந்துட்டயா? ஏன் வாங்கி கட்டிக்கிற? ஏன்டா மவன ஆளாளுக்கு செயினி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்டு நீயே? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்டு நீ? எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. அதான்டா தப்பு. பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம 2 பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ உட்காரி அவசரப்பட்டு. அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன? அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல 14 மாசத்துல பிறந்தவன் பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ளை பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தை தொடங்க, அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள்ளை உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா அதாவது MA MSc PhD அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாருங்களா? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள்ளை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா மாப்பிள்ளை வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திரமா இருங்கப்பா. யோ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம்
அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன? மாப்பிளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க. அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க? ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். கண்ணு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தாலும் பேச மாட்டியா? டேய் அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா, இப்ப பேசலன்னா காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏன்டா புரோக்கரு திருட்டு பயல, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து ஏன் பொண்ணியா கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா? ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு. டேய் கண்ணா பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் கூட ஓடுங்கடா. நேரம் மாட்டாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்காதீங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய் சாமி ஒரு வார்த்தை பேசிடுற. டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டேங்கிறானுங்க சார். ஐயோ பேச பண்ணி அட பாவி பயலே என்ன வந்து இப்படி ஓடிங்க. தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டீங்க. இங்க பாத்தியாயா, உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம் தான் வந்திருக்குது. ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிடுவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டி வையா அவனுக்கு. சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டோமா? வாடா கண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலியை கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. யோ கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ணு. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறானா? ஐயோ என்ன சிரிப்பு, இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவ பேசுறா எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிக் காம் சாப்பிட்டு போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு, பேச மகனே பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இதை வச்சா குடும்ப நேரத்து